இவரோட பேரு தான் அவிராஜ். இவர் அந்த ஊர்லயே செல்வந்தரான கௌரவ் கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நிறை மாத கர்ப்பிணியா இருக்க இவங்க தான் அவிராஜோட மனைவி ஷான்வி. ஒரு நாள் ஷான்வி தன் கணவன் கிட்ட வந்து இப்படி சொன்னாங்க. என்னங்க, சமையலுக்கு தேவையான மளிகை ஜாமான் எல்லாம் தீர போதுங்க. என்ன பண்றது ஷான்வி, எனக்கு சம்பளம் அடுத்த மாசம் தானே, அது வரைக்கும் இருக்கிறத வச்சு எப்படியாவது ஒப்பேத்து. பாருங்க, இவ்வளோ நாள் நீங்களும் நானும் மட்டும் இருந்தோம். இப்போ நமக்குன்னு குழந்தை பிறக்க போகுது. இனிதான் செலவு அதிகமாகும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க முதலாளி கிட்ட போய் சம்பளத்தை கூட்டி கேளுங்க. அப்பதான் நம்மளால சமாளிக்க முடியும். சம்பளத்தை கூட்டி கேட்கணுமா? ஆனா முதலாளி ஐயா தருவாரா இல்லையான்னு தெரியலையே. ஏன் தரமாட்டாரு? நீங்க தான் பல வருஷமா அவர்கிட்ட வேலை பார்க்கறதா சொன்னீங்கல்ல. கண்டிப்பா உங்களுக்கு சம்பளத்தை கூட்டி கொடுப்பாரு. நீங்க தயங்காம போய் கேளுங்க. சரி ஷான்வி, நான் முதலாளி ஐயா கிட்ட பேசி பாக்குறேன். மனைவி பேச்ச கேட்ட அவிராஜ் முதலாளி கௌரவ பார்க்க போனான். கௌரவ் தான் அந்த ஊர்லயே பெரிய பணக்காரர். ஆனாலும் அவரு பயங்கர கஞ்சம். என்ன அவிராஜ், தோட்டத்துல நிறைய வேலை இருக்கு, அங்க போகாம இங்க வந்து நிக்கிற? ஐயா, அது வந்து இன்னும் 2-3 வாரத்துல எனக்கு குழந்தை பிறக்க போகுது, அதனால சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி கொடுங்க ஐயா. நல்லா இருக்கே கதை. உனக்கு குழந்தை பிறக்க போதுங்கிறதுக்காக நான் எதுக்காக உனக்கு சம்பளத்தை கூட்டி கொடுக்கணும்? ஐயா, நான் பல வருஷமா உங்ககிட்ட தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதுக்காகவாவது சம்பளத்தை கூட்டி கொடுங்க ஐயா. அவிராஜ், நீ கேக்குறது எந்த விதத்துல நியாயம்? நீ என்கிட்ட பல வருஷமா வேலை செய்யறது என்னமோ உண்மைதான். ஆனாலும் ஆரம்பத்துல செஞ்ச அதே வேலையை தானே இப்பவும் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. வருஷம் வருஷம் நான் ஒன்னும் உன் வேலையை அதிகரிக்கிறது இல்லைல, அப்புறம் எதுக்காக சம்பளத்தை மட்டும் அதிகரிக்கணும்? ஐயா, அது வந்து... போதும் நிறுத்து அவிராஜ், நீ குடியிருக்க வீடு என்னோடது தானே, அதுக்கு வாடகை இல்லாம ஓசியில தானே தங்கி இருக்க. அப்போ மாசம் மாசம் அதுக்கு நான் வாடகை வாங்கிக்கட்டுமா? ஐயா, அந்த வீடு ரொம்ப பழைய வீடு, எப்போ வேணா இடியிற தருவாயில தான் இருக்கு. அப்படி ஒன்னும் பழைய வீட்டுல நீ தங்க வேணாம். இனி உனக்கு வேலை இல்ல, இன்னைக்கே வீட்டை காலி பண்ணி கொடு. இந்த ஊர்ல என்ன மீறி நீ எப்படி பொழைக்கிறேன்னு பாக்குறேன். ஐயா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, உன்னை இங்க இருந்து கிளம்ப சொன்னேன், மரியாதையா போயிடு. அதுக்கப்புறம் அவிராஜ் அங்கிருந்து சோகமா போனான். தன் மனைவியையும் கூட்டிக்கிட்டு பக்கத்து ஊருக்கு பொழைக்கிறதுக்காக புறப்பட்டு போனான். ரொம்ப தூரம் நடந்து வந்ததால ஷான்வி ரொம்பவே களைச்சு போயிட்டா. ஷான்வி, என்னாச்சு? ஏன் நின்னுட்ட? உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப தூரம் நடந்து வந்தோம்ல, அதான் களைப்பா இருக்கு. பாவம் ஷான்வி, என்னால நீ ரொம்ப கஷ்டப்படுறல, என்ன மன்னிச்சிருமா. இல்லைங்க, என்னாலதான் நீங்க கஷ்டப்படுறீங்க. நம்மளோட இந்த நிலைமைக்கு காரணமே நான் தானே. உங்க முதலாளி கிட்ட நான் சம்பளத்தை கூட்டி கேட்க சொன்னேன், அதனால தானே இவ்ளோ பிரச்சனை. விடு ஷான்வி, நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு நினைச்சுக்கோ. சரிங்க, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. சரி சரி, நீ இங்க உக்காந்துரு, நான் போய் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வர்றேன். அதுக்கப்புறம் அவிராஜ் தண்ணி எடுக்க போனாரு. அது வரைக்கும் ஷான்வி அங்க ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தா. தண்ணி எடுத்துட்டு வந்ததும் ஷான்வி அத தாகம் தீர குடிச்சா. அதுக்கப்புறம் தனக்கு பின்னாடி இருந்த ஒரு காஞ்சு போன மரத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா. என்ன ஷான்வி, எதுக்கு இந்த மரத்தை இப்படி உத்து பாக்குற? இங்க இருக்க எல்லா மரமும் நல்ல செழிப்பா இருக்குல்லங்க, ஆனா இந்த ஒரு மரம் மட்டும் ஏன் இப்படி காஞ்சு போயிருக்கு? இங்க இருக்க மத்த எல்லா மரமும் பழமரம், பழத்துக்காக மத்த மரத்துக்கு எல்லாரும் தண்ணி ஊத்துறாங்க. இது மட்டும் சாதாரண மரம், அதனால யாரும் இதுக்கு தண்ணி ஊத்தல போல. ஐயோ பாவம், மத்த மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊத்துறவங்க இதுக்கும் கொஞ்சம் ஊத்துனா என்ன குறைஞ்சா போயிடுவாங்க. சரி, இதுக்கு நானே தண்ணி ஊத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துனா ஷான்வி. தண்ணி ஊத்துனதும் அந்த காஞ்ச மரம் நல்ல செழிப்பா மாறிடுச்சு. ஷான்வி, நீ ரொம்ப நல்லவ, உனக்கு ரொம்ப நல்ல மனசு. என்ன மரமா பேசுது? என்னால இத நம்பவே முடியல. நான் சாதாரண மரம் இல்ல, மந்திர மரம். நான் பல வருஷமா இங்க வாடி போய் தான் இருக்கேன், ஆனா யாரும் எனக்கு தண்ணி ஊத்துனதே இல்ல. நீதான் நல்ல மனசோட எனக்கு தண்ணி ஊத்தி
இழந்த என்னோட மந்திர சக்திய மீட்டு கொடுத்துருக்க. என்னால உனக்கு நல்லது நடந்திருக்குல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ செஞ்ச இந்த உதவிக்கு நானும் உனக்கு ஒரு உதவி செய்ய போறேன். உனக்கு முன்னாடி இருக்க இந்த பெட்டியை எடுத்துக்கோ. இது ஒரு மந்திர பெட்டி. இதுல இருந்து நீ பணம் எடுக்க எடுக்க சொரந்துக்கிட்டே இருக்குமே தவிர குறையவே குறையாது. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மந்திர மரமே, உன்னை எங்க வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க மாட்டோம். நல்லது, இதை எடுத்துட்டு போய் சந்தோஷமா வாழுங்க. அதுக்கப்புறம் அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு 2 பேரும் சொந்த ஊருக்கு திரும்பி வந்தாங்க. ஊருக்கு திரும்பி வந்ததும் அவிராஜ் கௌரவ பார்க்க வீட்டுக்கு போனான். என்ன அவிராஜ், யாரும் வேலை கொடுக்கலங்கவும் மறுபடியும் என்கிட்டயே வந்திருக்கியா? நீ என்ன கெஞ்சினாலும் நான் உன்னை வேலையில சேர்த்துக்க மாட்டேன். போய் இங்க இருந்து. ஐயா, நான் ஒண்ணு உங்ககிட்ட வேலை கேட்டு வரல. உங்க பண்ண வீட்டை விக்கிறதா சொன்னீங்கல்ல, அத பத்தி பேசதான் வந்தேன். ஓ, அத வாங்குறதுக்கு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கியா? இல்லங்க ஐயா, அத நானே வாங்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என்ன சொல்ற அவிராஜ், நீ சொல்றது உண்மையா? ஆமாங்க ஐயா, எவ்வளவு பணம் வேணும்னாலும் கேளுங்க, அத நான் கொடுக்க தயாரா இருக்கேன். என்னங்க, அவிராஜ் பொண்டாட்டி ஷான்வி உள்ள பணப்பெட்டியோட உங்களுக்காக காத்திருக்கா. நீ அந்த பணத்தை வாங்கிட்டு பண்ண வீட்டு பாத்திரத்தை அவகிட்ட கொடுத்துரு. நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு வர்றேன். ஆ, சரி சரி, நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா கௌரவ் அவிராஜ் கிட்ட இப்படி கேட்டான். அவிராஜ், உனக்கு எப்படி இவ்ளோ பணம் கிடைச்சது? நீ எப்படி இத சம்பாதிச்ச? ஐயா, இது ஒன்னும் நான் சம்பாதிச்ச பணம் இல்ல. நான் வேலை தேடி என் மனைவியையும் கூட்டிக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போனேன். போற வழியில ஒரு காஞ்ச மரத்துக்கு என் மனைவி தண்ணி ஊத்துனா. தண்ணி ஊத்துனதுமே அந்த மரம் செழிப்பாயிருச்சு. அது சாதாரண மரம் இல்லையா, மந்திர மரம். அந்த மரம் தான் எங்களுக்கு இவ்ளோ செல்வத்தையுமே கொடுத்துச்சு. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என் மனைவி மேல சத்தியமா நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். சரிங்க ஐயா, நான் கிளம்புறேன். அவிராஜ் கிளம்புனதுமே தன் மனைவி கிட்ட சொல்லிட்டு அந்த மரத்தை தேடி போனான் கௌரவ். அவிராஜ் சொன்னது உண்மைதான் போல. பல வருஷமா பட்டு போயிருந்த மரம் இப்படி செழிப்பாயிருச்சு. சரி, அப்போ நம்மளும் இந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துவோம். அதுக்கப்புறம் கௌரவ் நிறைய குடத்துல தண்ணியை எடுத்துட்டு வந்து அந்த மரத்துக்கு ஊத்திக்கிட்டே இருந்தாரு. இங்க கௌரவோட மனைவியோ நிறைய பணம் கிடைக்க போற சந்தோஷத்துல இருந்தாங்க. பணத்தை பெருக்கிறதுக்கு உழைக்கணுங்கிற அவசியமே இல்ல. மரத்துக்கு தண்ணி ஊத்துனாலே போதும். அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்தி ஊத்தி நம்ம கிட்ட இருக்க பணத்தெல்லாம் பல மடங்கா பெருக்கிக்கணும். அதுக்கப்புறமா அந்த மரத்தை அடியோட வெட்டி போட்டுறணும் அப்படின்னு கௌரவோட மனைவி சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்போ அங்க இருந்த நகை பணம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாயமாக ஆரம்பிச்சுச்சு. அட கடவுளே, என்னது இது? இங்க இருந்த பணம் நகையெல்லாம் கண்ணை சிமிட்டுறதுக்குள்ள மாயமாயிருச்சு. அதுக்கப்புறம் அவ கழுத்துல போட்டிருந்த நகைகளும் மாயமாயிருச்சு. பணம் பெருகும்னு பார்த்தா மாயமாய்கிட்டு இருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. இந்த விஷயத்த அவர்கிட்ட போய் சொல்லலாம். அதுக்கப்புறம் மகா தன்னோட கணவனை பார்க்க போனா. 20 குடத்துக்கு மேல ஊத்திட்டோம், இன்னமும் இந்த மரம் நம்ம கிட்ட பேச மாட்டேங்குது. கௌரவ் தண்ணி ஊத்தியே ரொம்ப களைச்சு போயிட்டான். அப்போ அவனோட மனைவி அங்க வந்தா. என்னடி, உன் கழுத்துல போட்டிருந்த நகையெல்லாம் எங்க? எங்க போச்சுலாம் எனக்கு தெரியலங்க, ஆனா எல்லாம் மாயமாயிருச்சு. யார ஏமாத்த பாக்குற? நீ எங்கேயோ தொலைச்சிட்டு மாயமாயிருச்சுன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கியா? நான் சொல்றது உண்மைதாங்க. என் கழுத்துல இருந்த நகை மட்டும் இல்ல, வீட்ல இருந்த நகை பணம் எல்லாம் மாயமாயிருச்சு. என் கண்ணு முன்னாடியே எல்லாம் மறைஞ்சு போச்சு. அது எப்படி மாயமாகும்? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதுக்கெல்லாம் காரணமே நான் தான். நீ எனக்கு தண்ணி ஊத்துனல, அதனாலதான் உன் வீட்ல இருந்த நகை பணத்தெல்லாம் மாயமாக்கிட்டேன். அவிராஜ் உனக்கு தண்ணி ஊத்துனதால தானே அவனுக்கு நீ பணம் கொடுத்த. அதே மாதிரிதான் நானும் உனக்கு தண்ணி ஊத்துனேன். ஆனா எனக்கு பணம் கொடுக்காம என் கிட்ட இருக்க பணத்தை நீ எடுத்துக்கிட்டியா? எதுக்காக இப்படி பண்ணுன? அவிராஜோட மனைவி எந்த பலனையும் எதிர்பார்க்காம எனக்கு தேவைப்படுற நேரத்துல தண்ணி ஊத்துனா. ஆனா நீ தண்ணி ஊத்துனா பணம் கிடைக்குங்கிற பேராசையில தானே ஊத்துன. அதனாலதான் உன்கிட்ட இருக்க எல்லா செல்வத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்துக்கும் உன் பேராசை தான் காரணம். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. என்னங்க,
பாத்தீங்களா, நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் நகை எல்லாம் போயிடுச்சு. இனி வீட்டை மட்டும் வச்சு நம்ம எப்படி பொழைக்க போறோம்? இதுக்கெல்லாம் நம்ம பேராசை தான் காரணம். நம்ம இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆமாங்க, பேராசை பெரு நஷ்டங்கிறது நம்ம விஷயத்துல நிரூபணமாயிருச்சு. இனிமேலாவது பேராசைப்படாம இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழலாம்.